பொல்லாதவனும் சோம்பனும். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமாகிய ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி ஒரு தாலந்தை வாங்கினவன் கூறிய காரணத்தை அவனுடைய எஜமான் அங்கீகரிக்கவில்லை. அவனுடைய சோம்பல்தனத்திற்காகவும் பொல்லாத சுபாவத்திற்காகவும் எஜமான் அவனை கடிந்து கொள்கிறான். அவனை அழைக்கும்போது பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே என்னும் வார்த்தைகளால் அழைக்கிறான். சோம்பலான ஊழியக்காரன் பொல்லாதவனாகவும் துன்மார்க்கமான ஊழியக்காரனாகவும் இருப்பான். கர்த்தருடைய ஊழியத்தில் கவனக்குறைவாக இருக்கிறவன் பிசாசின் கிரியைகளை உற்சாகமாக செய்வான். நமக்கு கொடுக்கப்படும் ஊழியத்தை செய்யாமல் தவிர்ப்பதும் பாவமாகும். செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யாமல் இருந்தாலும் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். சோம்பல்தனம் சுன்மார்க்கத்திற்கு வழிவகுக்கும். வீடு வெறுமையாக இருந்தால் அசுத்த ஆவிகள் அங்கு வந்து குடி புகுந்து விடும். நாம் தூங்கும்போது சத்துரு களைகளை விதைக்கிறான். தன்னிடம் ஒரு தாலந்தை வாங்கினவனிடம் எஜமான் தன்னை பற்றி கூறுகிறான். தன் ஊழியக்காரன் தன்னை பற்றி கூறிய வார்த்தைகளையே அவனிடம் திரும்ப கூறுகிறான். நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது என்று எஜமான் தன் ஊழியக்காரனிடம் கூறுகிறான். தான் கடினமுள்ள எஜமான் என்பதை அங்கீகரிக்கிறான். தன்னுடைய சுபாவம் கடினமாக இருப்பதினால் தன்னுடைய ஊழியக்காரன் மிகவும் கவனமாகவும் சோம்பல் இல்லாமலும் சுறுசுறுப்பாகவும் ஊழியம் செய்ய வேண்டும். அப்போதுதான் கடினமான எஜமானை சந்தோஷப்படுத்த முடியும். அன்பினால் ஊழியம் செய்யாவிட்டாலும் பயத்தினாலாவது ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியக்காரன் எஜமானை கடினமானவன் என்று அறிந்திருக்கிறான். ஆகையினால் எஜமானுடைய பணத்தை ஊழியக்காரன் நிலத்தை தோண்டி புதைத்து வைத்து விடக்கூடாது. குறைந்தபட்சம் காசுக்காரர் வசத்திலாவது போட்டு வைக்க வேண்டும். எஜமான் வரும்போது அவன் தன்னுடைய பணத்தை வட்டியோட வாங்கிக் கொள்வார். கடினமுள்ள எஜமான் வட்டி வாங்க யோசிக்க மாட்டார். ஒரு சில காரியங்களை நம்மால் செய்ய முடியாது என்றும் அது மிகவும் கடினமானது என்றும் யோசித்து அந்த வேலையை ஆரம்பிக்கவே மாட்டோம். எளிதான பாதுகாப்பான வேலைகளையே செய்ய விரும்புவோம். ஒரு ஊழியம் கடினமானது என்பதற்காக அதை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. ஒன்றும் செய்யாமல் இருப்பதை விட ஓரளவாவது செய்வது மிகவும் மேன்மையானது. கடினமான ஊழியங்களில் நாம் முழு பலத்தோடு ஈடுபட வேண்டும். கடினமான வேலைகளை செய்ய விரும்பாதவர்கள் சாதாரண வேலைகளையும் செய்ய மாட்டார்கள். எஜமான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று ஊழியக்காரன் கூறுகிறான். எஜமானை பற்றி ஊழியக்காரன் இவ்வாறு கூறுவதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. ஏனெனில் எஜமான் இந்த ஊழியக்காரனிடத்தில் ஒரு தாலந்தை விதைத்திருக்கிறான். அவன் வசத்தில் ஒரு தாலந்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறான். சும்மா வைத்திருப்பதற்காக எஜமான் அந்த தாலந்தை அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்த தாலந்தை கொண்டு மேலும் பல தாலந்துகளை சம்பாதிப்பதற்காகவே எஜமான் அவனுக்கு ஒரு தாலந்தை கொடுத்திருக்கிறான். சோம்பேறி எஜமானை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான். ஆகையினால் இவன் நம்பிக்கையோடு முயற்சி பண்ணி இருக்க வேண்டும். ஆனால் இவனோ தனக்கு கொடுக்கப்பட்ட தாலந்துகளை புதைத்து வைத்து விடுகிறான். சோம்பலுள்ள ஊழியக்காரனின் சுபாவங்கள்: நன்றி இல்லாதவன், தவறு புரிகிறவன், நீதி இல்லாதவன், மற்றவர்களிடம் குற்றம் கண்டுபிடிப்பான், மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்துவான், தான் செய்வது நியாயமானது என்று சாதிப்பான், பயப்படுவான், துன்மார்க்கன்.